திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். ஆஹா, யாரோ ஒரு பொண்ணு இல்லக்கா, அவன் கூட படிக்கிறவ. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. புடிச்சிட்டானா? இல்லக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். உன்கிட்ட சொல்லலையா? சொல்லுவானா? திருடனாச்சே. பத்தியா மல்லிகா, நம்ம 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லல. இல்ல, என்கிட்ட சொல்லிடுச்சு. ஆஹா, ஏண்டா பெத்தவனா ஒருத்தி இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா? பிரமாதமா பெத்த தான் தத்து கொடுத்துட்டியே. அத்தையும் மாமாவும் தான் எனக்கு அம்மா அப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏமா, நீ காலேஜ்ல தானே படிக்கிற? பின்ன அடுப்பாங்க இல்லையா? படிப்பாங்க. சும்மா இரேண்டா. ஏமா, என் மகனை நீ எப்படி லவ் பண்ண? ஐயோ, கேள்வி சரியில்லை. மாத்து மாத்து. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. வீடு வாசல் காரு எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஆஸ்தி இருக்கு? தம்புரா இருக்கு, வீணை இருக்கு. வீணையும் தம்புராவுமா? அப்படின்னா எங்க அம்மா ஒரு பெரிய பாடகி, திருமதி கல்யாணி. நீங்க கேள்விப்பட்டதில்ல? ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா யாரு? அப்பாவா? எனக்கு எங்க அம்மா தான் அப்பா. என்னது? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவை தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டியா தம்பி? இந்த பாருமா, உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், உங்க அம்மா கவலைப்படாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுமோ? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா? அக்கா, ஏமா, நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறியா, கார்டியன் கொடுத்திருக்கிறியா? கார்டியனா? நோ நோ, கார்டியன் இல்ல சார். அவங்க என்ன பெத்த அம்மா சார். ஓகே, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு சொல்லலாமே. என்ன சார் இது? எல்லாரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிரபு, போறது. அது போகட்டும். நீ என்ன ஜாதி? அக்கா, இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பொண்ணோட குலத்தை பத்தி இல்ல, குடும்பத்தை. அதான் அவளே சொல்றாளே அப்பன் பேர் தெரியாதுன்னு. இந்த பொண்ணு கட்டின புருஷனுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்திருக்கா. அப்போ இவங்க அம்மா வழிதவறி போயிட்டான்னு அர்த்தம். ஐயோ, எங்க அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ பாவம், கொலங்கோத்திரம் தெரியாம, அப்பன் பேரு தெரியாம, காலேஜில படிக்கிற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுச்ச வயனா பெரிய இடத்து பையனா கிடைச்சா வலபாட்டி இழுக்கிறது. அப்படித்தானே? அம்மா, நீ அப்படி எல்லாம் நினைக்கிறது தப்பு. இவ அப்படிப்பட்டவ இல்ல. எல்லாம் தெரியுதேடா. இவங்க அம்மா ஒரு நடத்த கட்டவ, இவளும் அப்படித்தானே இருப்பா. சுஜாதா, சுஜாதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தேவையில்லை, விடுங்க. அம்மா, என்னம்மா இது? எல்லாம் தலையெழுத்துடா. நீ ஒரு நீதிபதி வீட்டு பிள்ளை, உன் அந்தஸ்தை மறந்து இப்படி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியடா. பிரபு, இனிமே நீ அவளை பத்தி பேசுற, ஜாக்கிரதை. அத்தை. பிரபு, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அது மறக்காதப்பா. மாமா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே மாமா. ஐம் சாரி பிரபு. அன்னப்பறவை முத்துக்களை மட்டும்தான் கொத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கொத்தி எடுத்தது ஒரு கூழாங்க. இல்ல மாமா, அவ ஒரு கோமேதம். நோமை பாய், உன் பார்வை சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்தது வைரம் இல்லாம இருக்கலாம், கண்ணாடி துண்டாவது இருக்க கூடாதா? இது வெறும் கரித்துண்டு. பிரபு, யுவர் செலக்ஷன் இஸ் வெரி பேட். ஐ அம் நாட் ஹாப்பி வித் யூ. யானி, நீங்களா? கணவன்கிற பேராத கயவனாயிருந்தது, கண்ணாடி மாளிகையாயிருந்தவன் அலங்கார மேனியத கல் வீசினத என்ன அடையாளம் தெரியுதா? சரி, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறியா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. கல்யாணி, உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஐயோ கல்யாணி, அப்படிலாம் நீ நினைக்காத. அந்த பழைய ராஜவேலு எப்பவோ செத்துட்டான். இப்போ நான் திருந்தி வந்திருக்கேன். திருந்தி வந்திருக்கீங்களா? பார்வை போன பிறகு பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கா? பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் டூ லேட். ஆமா, நீங்க எப்படி திருந்தினீங்க? கெட்டவங்க சிந்திச்சு பார்த்து திருந்துறதுக்கு ஒரே இடம் இருக்குதே, சிறைச்சாலை. அங்க போய் புது மனுஷனா மாறி வந்திருக்க. ஓஹோ, நீங்க அங்கேயும் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க போகாத இடம் அது ஒண்ணுதான். கல்யாணி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குற்றம், தண்டனை, மன்னிப்பு, இந்த கட்டத்தை எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். மனசு விட்டே புரிய முடியா சொல்ற கல்யாணி. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. கடைசி காலத்துல நிம்மதியா உன்னோட நான் வாழணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த வயசுல என்னோட வாழணும்னு வந்தீங்களா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணு யோசனை பண்ணி பாத்தீங்களா? இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து
இவர் யாரு? புதுசா வந்திருக்காரே, உங்களுக்கு என்ன உறவு? இப்படி எல்லாம் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? சரி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். உலகத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? கேட்கட்டும். யாராவது கேட்டா இதோ 10 பவுன் செங்கிலியில அவர் கட்டிருக்கிற தாலி இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். சரிதானே? அம்மா, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? கல்யாணி. அம்மா, அம்மா, என்னம்மா? எங்க அப்பா யார்? என்னது இது? சினிமா பேர் மாதிரி இருக்கே. எங்க அப்பா யாரு? விளையாடாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க அப்பா யாரு? அதாண்டி உங்க அப்பா தான். உங்க அப்பா தான். உங்க அப்பா அவர் யாரு? எங்க இருக்காரு? என்ன பேரு? சொல்லுங்கம்மா. என்னடி இது? யாரோ அவர் யாரோ என்ன பேரோ மாதிரி இருக்கே. நீ கேக்குறதுக்கு என்ன இப்போ கேட்கலையே இந்த கேள்வி அப்பா பத்தி? என்னையும் இது வரைக்கும் யாரும் கேட்டதுக்கு இப்ப கேட்டுட்டாங்களேம்மா. யாரு உன்னை இந்த கேள்வி கேட்டது? பிரபுவோட அம்மா. பிரபுவோட அம்மா? அந்த அம்மாவுக்கு என்ன உங்க அப்பா பத்தி கவலை? அப்பா தெரியாத பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓஹோ, இப்ப அந்த அம்மா புள்ள கட்டிக்க போறது உன்னையா உங்க அப்பாவையா? கேட்டியா அந்த அம்மாவை? கேட்டேனேம்மா. சரி, கிடக்குறாங்க அவங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்களா? என்ன கேள்வி இது? புத்தி இல்லாத கேள்வி. இப்படி கேட்கலாமா? சரி, நீ போய் மேல ரெஸ்ட் எடு. அப்புறம் என்னம்மா, எனக்கு தெரிஞ்சே நானும் முக்கியமான விஷயங்க பேசிட்டு இருக்கேன். எங்க என்ன பேசணும்னு தெரியணும். படிச்சு பிரயோஜனம் என்ன? சொல்றது புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணி, அந்த பொண்ணு யாரு? நம்ம பொண்ணுதான். என்னது நம்ம பொண்ணா? இல்ல, என் பொண்ணு. உன் பொண்ணா? என்ன சொல்ற? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன், அதான் அந்த பொண்ணு. உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? என்னமோ இப்பதான் கல்யாணி நான் திருந்துட்டேன், நான் மாறிட்டேன்னு வந்து சொன்னீங்களே, இதான் நான் மாற்றத்துடைய லட்சணம். இல்ல, உன் அம்மாங்கிற அப்பா யாரு கேட்கறாங்க? இங்க நான் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட பேசிட்டு தயாரா இல்ல. பொண்ணு மேல இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாங்க, என்னோட காதவங்க பேசிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துல மட்டுமாவது நீங்க என்னோட ஒத்து வைக்க. அந்த பொண்ணுக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லணும். எதுக்காக? அவளுக்கு ஒரு பெரிய குடும்ப வாழ்க்கை கிடைக்க போகுது, அதுக்காக. நான் அந்த பொண்ணுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். அதை எல்லாத்தை விட இப்போ நீங்க சொல்ல போறது அவளுடைய மானத்தையே காப்பாத்த போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. உங்களை நம்பி அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். அதனால அவளுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுமோன்னு பயப்படுறேன். என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? யாரோ வழி தவறி போனவ பெத்த பெண்ணுக்கு நான் அப்பனா? என்ன வழி தவறி போனவளா? ஒரு பெண் கெட்டு போறதுக்கு யாரு காரணம்? ஆண் தானே. பெண்கள் கெட்டு போயிட்டா வழி தவறி போனவங்க ஒரு பட்டம். ஆண்கள் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு ஒரு பட்டமும் கிடையாதோ? சரி, நிறுத்து. காரை நீங்க தான் ஓட்டுறீங்க, நீங்க தான் நிறுத்தணும். எல்லாம் எனக்கு புரியும். வழி தவறி போனவன்னு நான் குறிப்பிட்டனே, அது ஒன்னதான். இடைக்காலத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கிற, அதனுடைய விளைவுதான் இந்த பொண்ணு. என்ன? சமுதாயத்தின் அந்தஸ்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்ன பயன்படுத்த பாக்க? நீங்க என்னமோ திரிந்து வந்தேன்னு சொன்னீங்களே, சத்தியமா சொல்றேன், நீங்க திருந்தவே இல்ல, இன்னும் அப்படியே இருக்கீங்க. உண்மையா சொல்லு, அவ உனக்கு பிறந்தவதானே? ஆமா, அவ எனக்கு பிறந்தவதான், என் பொண்ணுதான். அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? உன்னை நான் கொலை செய்ய போறேன். இத பாருங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, உங்க கையாலேயே என்ன கொலை செய்திருங்க. உங்க பேரு போட்டோவோட பேப்பர்ல போடுவாங்க. கல்யாணி, உன் கூட வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் திரும்பி வந்தேன். இப்ப ஏற்பட்ட அவமானம் ஏற்பட்ட பிறகு நம்ம 2 பேருமே உயிரோட இருக்க கூடாது. என்ன இருங்க, என்ன இது உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அந்த பைத்தியம் என்னோட ஒழிச்சு போட்டோம். நீங்க என்ன பைத்தியம் என்ன பைத்தியம்? என்ன சாவடிக்கிறீங்க? நீங்க ஏன் காரணம் நிறுத்தின வண்டியா? நிறுத்தின வண்டியா? ஐயோ, என்ன இது? நிறுத்தின வண்டியா? உங்க கணவர் உயிர் பிழைக்கணும்னா ஒரு காலையை எடுக்க வேண்டியது இருக்கு. டாக்டர், எப்படியாவது அவர் உயிரோடு இருந்தா அது ஒண்ணே எனக்கு போதும். அவருக்கு நிறைய ரத்தம் செலுத்த வேண்டும். எங்க கிட்ட இருந்த குரூப் ரத்தம் எல்லாம் தீர்ந்து போச்சு. டாக்டர், என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து அவர் கொடுங்க. அவர் உயிரை காப்பாத்துறதுக்கா என் உயிரையும் கொடுக்க சம்மதம். டாக்டர், அவர் மனம் மாறி நல்லபடியா வாழணும்னு நினைச்சேனே தவிர அவர் செய்திருக்கிற பாவங்களுக்கு அவர் கஷ்டப்படணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. வைரக்கம்மலும் பட்டை குங்குமப்பட்டும் புதங்கான மல்லிகை மலருமா கல்யாணி கச்சேரி செய்யறத காண கண்கோடி வேணும்னு எல்லாரும் பேசிக்குவாங்க.
சுமங்கலி கோலம் எனக்கு நிலைச்சிருக்கும்படியா நீங்க தான் செய்யணும். அவரை நீங்க தான் காப்பாற்றணும். என்னையே நீங்க காப்பாத்துனீங்க, என்னையே நீங்க காப்பாத்துனீங்க. பலமான அடிபட்டதால அதிகமான ரத்தம் சேதமாகி உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தீங்க. உங்க மனைவி கொடுத்த ரத்தத்தினாலதான் நீங்க உயிர் பிழைச்சீங்க. என்ன சொன்னீங்க? என் மனைவி கொடுத்த ரத்தத்தாலையா? என் மனைவி கொடுத்த ரத்தத்தாலையா? ஐயோ கல்யாணி, கல்யாணி, உன்னை நான் கொலை செய்ய பார்த்தேன். ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த பாவியை நீ மன்னிப்பியா? இந்த பாவியை நீ மன்னிப்பியா? சரி, உங்க அப்பா யாருன்னு கேட்டதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தரை கார்ல அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் அம்மா பொண்ணு இல்ல, அவருக்கு தான் பலமான அடி, ஹாஸ்பிடல்ல இருக்க. இந்த நிலைமையில எங்க அம்மா கிட்ட போய் அப்பா யாருங்கிற பிரச்சனையை எழுப்ப எனக்கு விருப்பம் இல்ல. இது சம்பந்தமா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையே ஒரு ஊம நாடகமே நடந்துகிட்டு இருக்கு. மேடம், என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? என்னம்மா? பிரபுவோட அம்மா சொல்ற மாதிரி பூ பொட்டுமா இருந்துகிட்டு தன் புருஷன் யாருன்னே சொல்லாம மறைக்கிறத விட விதவையா இருந்து உங்க அப்பா செத்துட்டான்னு சொல்லி இருந்தா என் மனசுக்கு எவ்வளவோ ஆறுதலா இருந்துச்சு.